நர்ஸ் பேஷண்ட் அனுப்புப்பா. ஆ வாங்க. உங்கள் பேர் என்னப்பா? பேர் ஆரோக்கியசாமிங்க. ஆ சந்தோஷ்குமாருங்க. ம் அப்புறம் வந்து புண்ணியகோடிங்க. ஆ அவ்வளோதாங்க. இத்தனை பேர் எழுத முடியாதுப்பா. சரியா? ஏதோ ஒரு பேர் எழுதிட்டாங்க. ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி. ஓகே. தமிழ்நாட்டிலேயே அத்தனை டாக்டர் போயிட்டாங்க டாக்டர். எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாதுட்டாங்க. நீ கை ராசிக்கலாமா, வந்த ஒரே மாத்திரையில அமுச்சு விட்டுருவீங்களாமா, அந்த மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் 7 பஸ் பிடிச்சி 7 நாளா நடந்து வர்றாங்க சார். அப்படியா? சரி, குணப்படுத்தி அமுச்சிருங்க டாக்டர். கண்டிப்பா நம்மளை நம்பி வந்துட்டீங்கள, கிளியரா குணமாயிரும். நீங்க அடுத்து எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. சரி, கையை கொடுப்பா. கையை ஆராய்ச்சிருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க டாக்டர். கையை தூக்க முடியாது டாக்டர். இது வேற பிரச்சனையா? சரி, பக்கவாதம் வந்து 2 வருஷம் ஆச்சுங்க டாக்டர். அப்படியா? சரிப்பா. சரி, மண்டை காட்டுப்பா. மண்டை தொடாதீங்க டாக்டர். மண்டை வலி நெத்தி வலி வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. அதே வலியில தான் இன்னும் கண்டினியூயா இருக்குதுங்க. அடே சரி சரி, அதெல்லாம் வேண்டாம். சரி, இழுத்து மூச்சு விடுப்பா. மூக்கு வழியா விட முடியாதுங்க டாக்டர். மூச்சு விட்டு 1 வருஷம் ஆச்சுங்க டாக்டர் மூக்கு வழியா. அடே சரிப்பா. காலை கட்டுப்பா. காலையும் தூக்க முடியாதுங்க. காலில் ஆணிங்க. சரிப்பா. அதனால காலை தூக்க முடியாதுங்க. சரி சரி, என்ன பண்ணலாம்? சரி, அடுத்து அப்புறம் கேன்சர் இருக்குதுங்க 1 வருஷமா. புத்துநோய் வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. அப்புறம் புத்துநோய் வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. கேன்சர் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் உட்கார முடியாது, உட்கார இடத்துல கட்டி இருக்குதுங்க. அது வரையா? சரி, நான் மாத்திரை கொடுத்தா கரெக்டா பார்த்து நேரம் சாப்பிடுப்பா. அது ஒரே மாத்திரை கொடுத்தீங்கன்னா போதுங்க டாக்டர். இத்தனை வியாதிக்கு குணமாயிருங்களா? அதெல்லாம் குணமாயிருப்பா. சரி, காட்டுப்பா. காட்ட முடியாதுங்க. தொண்டை வலியும் பல்லு வலியும் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்படியா? சரி, இது என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்களா சாப்பிட்றதுக்கு அப்புறம் டாக்டர்? இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு அப்புறமும் சாப்பிடலாங்க. ஆனால் நான் ஒரே மாத்திரை தான் நான் போடுவேன். கிளியராக குணமாயிரும். மாத்திரை போட்டதும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நேரம். ஆமா ஆமா, சொல்லி விட்டாங்க டாக்டர். நீங்க அப்படி கைராசிக்காரன்னு நம்பி வந்திருக்கேன் டாக்டர். நேரா வீட்டுக்கு போகாதீங்க. சரிங்க டாக்டர். வேற எங்க என்ன டாக்டர், வேற எங்க டாக்டர் நான் போறது? இத்தனை வியாதி வச்சுட்டு நேரா சுடுகாட்டுக்கு போடா. எல்லாம் ஒரு ஆள்ல நான் வந்து உனக்கு வைத்தியம் பார்க்கணும். ஒரு மனுஷன் ஒரு நோய் 2 நோய் வச்சிருக்கலாம். 1008 நோய் உடம்புல வச்சுட்டு வந்தா எப்படி வைத்தியம் பார்க்கறது? காட்டு டாக்டர். டாக்டர் எங்க டாக்டர் குடி முழுங்க. நீ சொல்றத பார்த்தா ஒரு நாரே நெத்தில ஓடி போய் சுடுகாட்டுல போட்டு போல இருக்குது டாக்டர். போய் படு ஓடு.